ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதன்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மனரம்யமாய் இருப்பீர்களாக. நேற்றைய தினத்தில் சிபிஎஸ்இ சிலபஸில் உள்ள 10th ஸ்டாண்டர்ட் as well as 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் வந்தது. அதில் பாஸ் ஆன எல்லா பிள்ளைகளுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். ஏற்ற வேளையில் நீங்கள் விரும்புகிற கல்லூரிகளிலே நீங்கள் விரும்புகிற பாடங்களை பெற்றுக்கொள்ள தேவனாய் கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் உங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுகிறோம். அதே போல் இன்றைக்கு மாலை 6:45 மணிக்கு பைபிள் ஸ்டடி நடக்க இருக்கிறது. தக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நடந்து வருகிற வேத பாடங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமான வேத பாடங்கள். நம் கை கொள்ள வேண்டியதான காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. இதில் நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாள் காலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதின ஒரு பகுதி மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்த அதிகாரம் முழுசு ரொம்ப அழகான அதிகாரம். நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை உங்களால் மனப்பாடம் பண்ண முடிந்தால் மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்லிட்டே வர்றாரு. முதல்ல சொல்லிட்டு இது சிறைச்சாலையிலிருந்து அவர் எழுதின நிருபம் என்று. அவருடைய அனுபவங்களுக்கும் அவருடைய பேச்சுக்கும் சிறைச்சாலைக்கும் அனுபவத்துக்கும் ஒரு சம்பந்தமே இருக்காது. என்னென்று கேட்டால் அவ்வளோ அழகாக இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். அதில் வரும்போது 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எழுதுகிறார். சிறைச்சாலையிலிருந்து சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு எழுதுகிறேன். இப்படி சந்தோஷம் நம்மை ஆட்கொள்ளும். ஆனால் இந்த சந்தோஷம் என்பது என்ன சந்தோஷம் கேட்டால் ரட்சிப்பின் சந்தோஷம். ஆகிய தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பி தாரும் என்று கேட்கிறான். அப்போ இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிறைந்தப்பட்டிருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்கும். அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது என்னவென்று கேட்டால் 6ஆம் வசனம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள். எதையாகிலும் குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டால் சந்தோஷம் இல்லாதவர்கள், ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாதவர்கள், கர்த்தருக்குள் சந்தோஷம் இல்லாதவர்கள். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறது கேட்டால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், யாரு? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் தங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஊராருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துவார்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தினால் நடக்கிற காரியம் என்று கேட்டால் 7ஆம் வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குல்ல, எல்லா புத்திக்கும், அதாவது விளங்கி கொள்ள முடியாத ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து. இந்த நாளிலே எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்வதாக. அது நடக்கணுமானால் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள். அடுத்ததாக எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அமைந்திருந்தால் அதற்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோம். எல்லாத்தையும் குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து. இது உங்கள் அனுபவமாக இந்த நாளிலே காணப்படுவதாக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி. வார்த்தைகளின்படியே கர்த்தாவே, நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க, அதனால் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்தி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தால் நிறைந்திருக்க பிள்ளைகள் யாவருக்கும் இந்த நாளிலே ஒத்தாசை. அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எதனால் என்று கேட்டால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் இந்த நாளிலே ஆட்கொள்ள கடவுது. God bless you abundantly again and again and again and again. Amen.